வணக்கம். குழந்தைகள் கடவுள் கொடுத்த வரம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம பெஸ்ட்டு ஃபுட்ஸை கொடுக்கணும் இல்லைங்களா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எவ்வளோ தப்போ, அதாவது பையன் குழந்தை தான் பெருசு, ஆண் குழந்தை தான் பெருசு, பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டெல்லாம் இருந்த காலங்கள் போய் இப்போ பெண் குழந்தைகளை எல்லோரும் தெய்வதைகளாக கொண்டாடிட்டுருக்குறாங்க. அதுவும் ஒரு வீட்டுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மாறிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் ஒரு 5% திருத்த முடியாது. நான் இப்போ எதுக்கு அதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, அது எவ்வளோ தப்போ அதே மாதிரி தான் ஒரு குழந்தையோட எடை, அவங்களுடைய நிறம், அதாவது அவங்களுடைய அப்பியரன்ஸ், அதை வச்சு அவங்கள பேசுகிறதும் அதை விட ரொம்ப 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 தப்பு. குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னே சொல்லி கொடுக்கணும். ஒல்லியாக இருக்கிறது, இல்லை உடம்பு தடிமனாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஃபேக்டரே இல்லைங்கிறது நம்ம புரிய வைக்கணும். வாட் தே ஆர் இன்சைட் அப்படிங்கிறத அவங்க சின்ன வயசுலேருந்தே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்க பெரியவனாகும்போது யாரையும் பாடி ஷேமிங் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க பெஸ்ட்டு ஃபுட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். காய்கறிகள், பழங்கள், இதில் இல்லாத சத்துக்கள் எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு பயனுள்ளது. அது இயற்கையால் மனிதர்களுக்கு படைக்கப்பட்டது. விட்டமின்ஸ்லேருந்து, ஒரு பொட்டாசியம்லேருந்து, ஃபைபர் கண்டென்ட்லேருந்து, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ சரியாகிறதுலேருந்து, நேச்சுரலாக காய்கறிகளில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்கும்போது, பழங்களில் கலப்படம் இல்லாமல் இருக்கும்போது அதை விட மருந்து வேறு எதுவுமே இல்லைங்க. குழந்தைகளுக்கு காய்கறிகளை சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழங்க. நம்மளாம் ஒன்று அஷ்யூம் பண்ணிவிட்டு இது கசப்பு வேண்டாம், இது பிடிக்காது வேண்டான்னு நினைக்காம அவங்களுக்கு எல்லா விதமான காய்கறிகளையும் கொடுத்து பழகுங்க. அது டியூபர்ஸாக இருக்கலாம், க்ரீனி வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், நாட்டு காய்கறிகளாக இருக்கலாம், ஹைப்ரிட்டாக இருக்கலாம். எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் குழந்தையிலேருந்தே கொடுத்து பழகிறது ரொம்ப 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 நல்லது. ரெண்டாவது எக்ஸ் இப்போ நல்ல வேலை அது எகிட்டேரியனாவது மாற்றினாங்க. எக்ஸில் பயங்கரமான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் A, D, E, B12 நிறையாவே இருக்குது. அது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. எல்லோ ஒயிட்னு பிரித்து எடுக்காமல் ஆஃப்டர் 1 இயர், குழந்தைகளுக்கு 1 இயர் ஆகிடுச்சுன்னா, அவங்களுக்கு எக் அலர்ஜி இல்லைன்னா, பீடியாட்ரிஷியன் எதுவுமே அதை பற்றி சொல்லனா, தாராளமாக எக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம், தயிர் இல்லைன்னா யோகட். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா தயிர், அப்ராடில் அதே கான்செப்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோகட். தாராளமாக நீங்கள் தயிர் கொடுங்க. தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அது ஃபெர்மெண்ட் ஆகி லாக்டேஸ் என்சைம்ஸ் இருந்து நேச்சுரலி அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட் பாக்டீரியா, குட் கட் பாக்டீரியாவை ரொம்ப ப்ரொமோட் பண்ணும். ஸோ தயிரை கண்டிப்பாக குழந்தைகளோட டயட்டில் சேர்த்திக்கிறது ரொம்பவே ரொம்ப நல்லதுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் ப்ரோட்டீன், கால்சியமும் இருக்குது. ஸோ தயிரை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மூணாவது, சக்கரை வெள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வெஜிடபிள்ஸில் தான் வரும். இருந்தாலும் ஏன் இதில் தனி கேட்டகரி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான டேஸ்ட்டு. அதை ரொம்ப ஏர்லியாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட இல்லை டயட்டீஷியன் கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்டுட்டு எந்த அலர்ஜி இல்லைன்னா தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக மேஷ் ஆயிரும். அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இம்யூனிட்டிக்காக இருக்குது, பீட்டா கேரோட்டின், செல் டேமேஜ்லேருந்து தடுக்கக்கூடிய பீட்டா கேரோட்டினும் இருக்குது. ஸோ தாராளமாக ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பனானா. நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது, ஈஸியாக நம்ம தோட்டத்தில் கிடைக்கிறது, டக்குன்னு பக்கத்தில் மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய பனானாவை டெய்லி ஒன்று குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா அது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு டக்குன்னு எனர்ஜி வேணும்னா பனானா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் அதில் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. கான்ஸ்டிபேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சால்வ் பண்ணி கொடுக்கும். வளர்கிற குழந்தைய வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. செவ்வாழையாக இருந்தாலும் சரி, நேந்திரமாக இருந்தாலும், பச்சை நாடை, கற்பூர வலி, எதுனாலும் ஓகே, நீங்கள் பனானாவை கொடுத்து பழக்குங்க. ஸோ இது தாங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டா கூட லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோவை மற்ற சேனல்ஸ், நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.